மல்லி. விஜய் இப்போது புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம அன்னபூர்ணி, அரவிந்த் 2 பேருமே நாங்களும் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி உங்களுக்கு பணம் தரோம். நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கம்பெனி பெரிய லெவலில் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பணத்தை எங்களுக்கு வட்டியோட கூட கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே அன்னபூர்ணி, அரவிந்த் 2 பேரும் பணத்தை ரெடி பண்ணி தராங்க. விஜய் உடனே கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாரு. இந்த விஷயம் எப்படியே நம்ம ராஜேஸ்வரி காதுக்கு போகுது. மேடம், அந்த விஜய் பார்த்தீங்களா, சும்மா இல்லாமல் அடுத்தது அந்த விஜய் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போனானாம். அதுக்காக பணம் கூட ரெடி பண்ணிட்டானான். இப்போது அந்த கம்பெனிக்கான ப்ராஜெக்ட் விஷயத்தெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் மேடம். அவன் போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக இந்த கம்பெனியை கூட அவன் பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். என்ன சொல்கிறீங்க மேனேஜர்? எப்படி விஜய் கம்பெனி ஆரம்பித்த உடனே பெரிய லெவலில் ஆகிடுவான்னு நினைக்கிறீங்க? மேடம், நம்ம கம்பெனி இப்போது இது வந்து பேப்பர்லேருந்து தவறான நியூஸ் போட்டோம் இல்லையா, போட்டதுனால நிறைய பேர் இப்போது நம்ம கம்பெனி ப்ராடக்டை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் இதே நேரத்தில் விஜய் சார் என்ன பண்ணுறாரு, இப்போது அவர் வேறு பேரில் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறாராம். அவர் பேரில் கம்பெனி ஆரம்பிக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் நினச்சார்னா கடந்த ஒரு மாதமாக கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸுங்கிறதுனால நான் கம்பெனியை வேறு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டேன். அவங்களுடைய ப்ராடக்ட் தான் இதான் சரியில்லாமல் போயிருக்க தவிர மற்றபடி நம்ம கம்பெனி நம்ம கையில் இருந்த வரைக்கும் ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்கள் இனிமேல் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனி ப்ராடக்ட் கண்டிப்பாக அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை டீலர்ஸ்கள்கிட்ட, இன்வெஸ்டர்கள்ட்டலாம் விஜய் சார் பேசி அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அப்புறம் டீலர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி ப்ராடக்டை மூவ் பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ணால் கண்டிப்பாக விஜய் சார் இந்த கம்பெனியவும் பெரிய கம்பெனியாக மாற்ற வாய்ப்பு இருக்குது மேடம். ஏன்னா விஜய் சாருக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அவர் தான் இவ்வளோ பெஸ்ட் ஆக்குனார். நம்பர் 1 பொசிஷன்லையும் இருந்தார். கொஞ்ச நாளாக உங்கள் ஃபேமிலி பிரச்சனை காரணமாக தான் விஜய் சார் அந்தளவுக்கு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஆனால் இப்போது தோற்று போயிருக்காரு. அந்த இழப்பு அவருக்கு கண்டிப்பாக அதிகமாக வலியை கொடுக்கும். அந்த வழியில் அவர் கண்டிப்பாக இந்த கம்பெனியை பெரிய கம்பெனியாக மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது மேடம். அதனால தான் மேடம் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த மல்லி தான் அதுவும் காரணம். அவளை சும்மாவே விடக்கூடாது. அவளை தான் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த விஜய் அமைதியாகிடுவான். அந்த மல்லி என்கிட்ட சபதம் போட்டால, அப்போயே நான் அவளை தான் பண்ணியிருக்கணும். சரி, இவளால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, இவன் பல்லு பிடுங்கின பாம்புன்னு நினச்சேன். ஆனால் இவன் சும்மா இல்லாமல் விஜய் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாளா? இருக்கட்டும் மேனேஜர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. நான் அவங்களுக்கு சரியான நேரம் பார்த்து ஒரு அடிக்கிறேன். அடித்தேன்னா அப்புறம் அந்த விஜயால் எஞ்சிக்கவே முடியாது. விஜய்க்கு இப்போ பக்க பலமே அந்த மல்லி தான். அந்த மல்லி எதனா பண்ணிட்டோம்னா விஜய் சரியாயிடுவான். விடுங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே ராஜி யோசிக்கும்போது ராஜிக்கு ஒரு ஐடியா வருது. இப்போது இந்த விஜய் போய் நாகு வீட்டில் தான் இருக்கான். அந்த நாகு தான் காசுக்காக என்னென்ன பண்ணுவாளே, அவளை கூப்பிட்டு ஒரு டீல் பேசினா என்ன அப்படின்னு நம்ம ராஜிக்கு ஒரு ஐடியா வருது. சரின்னு சொல்லி நம்ம ராஜி நாகுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணவும் நாகு ஃபோனை பார்த்துட்டு மார்க்கெட் போய்ட்டு வரும்போது, இன்னது இந்த ராஜேஸ்வரி கால் பண்ணுறா, என்னவா இருக்கும், வீடு ஒரு பக்கத்தில் வந்துடுச்சு, வீட்டில் போய் பேசலாமா? இல்லை, வீட்டில் பேசினா செட் ஆகாது, நம்ம இங்கேயே பேசிட்டு போவோம் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன நாகு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? மேடம், நல்லா தான் இருக்கேன், சொல்லுங்கள், என்ன கால் பண்ணிருக்கீங்க? என்ன, அன்றைக்கி என் புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பணம் கேட்டதுக்கு வந்து மல்லியை பிளாக்மெயில் பண்ணீங்க. இன்றைக்கி விஜய் தம்பியோட சொத்து ஏமாற்றி வீட்டை வெளியே அமிச்சிட்டிங்களே, ஏமாற இருக்கீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு நாகு கேட்குறாங்க. உடனே ராஜி, என்ன நாகு, மனசாட்சியை பற்றி நீலாம் பேச ஆரம்பிச்சிட்ட, எப்போலேருந்து? என்ன விஜய் மல்லி 2 பேரும் வந்ததுக்கப்புறமா உனக்கு அது தொத்திக்கிச்சா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கேன் நாகு, நீயே கஷ்டப்படுற. இப்படி இருக்கும்போது விஜய் மல்லின்னு ஒரு கூட்டத்தையே கொண்டு போய் அங்கே வச்சுருக்கியே, செலவுக்கெலாம் என்ன பண்ணுற? கஷ்டமாக இல்லை உனக்கு? மேடம், அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. என் புருஷன் நல்லா தான் இருக்காரு, சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை மேடம். நாகு, அது எல்லாமே வாய் வார்த்தைன்னு நல்லாவே புரியுது. வாயிலேருந்து அந்த வார்த்தை தவிர மனசுலேருந்து வரலையே. ஏன்னா மனசை முழுக்க என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீ கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது நாகு. அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். உனக்கு இங்கே வரணும்னு விருப்பம் இருந்தால் கிளம்பி என் வீட்டுக்கு வா, நான் சொல்கிறத செய். நீ லைஃப்பில் எதிர்பார்க்காத, நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் நான் தரேன். உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வா நாகு, இல்லைனா வர வேணாம் அப்படின்னு ராஜி ஃபோன் வச்சுட்டாங்க. ரஞ்சிதா உடனே, ராஜிமா, யார் ராஜிமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா, அந்த நாகு தான். ஏன் ராஜிமா அவளுக்கு இப்போ கால் பண்ணி கூப்பிட்றீங்க? அவள் போயிட்டு விஜய் சார்ட்ட சொல்லிட போகிறா. விஜய்கிட்ட சொல்லிட போகிறாளா? நீ வேறு ரஞ்சி, இவெல்லாம் விஜய் சொல்ல மாட்டா.
காசு கொடுத்தா கட்டின புருஷனே கொல்ல கூட தயங்க மாட்டா. அப்படியாப்பட்ட ஆள். இவ போய் விஜய் சொல்லுவாளா? விஜய் இப்போ தனியாக புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறானா? என்ன ராஜ்மா சொல்கிறீங்க, உண்மையாவா? மாமா புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுக்கு பணம் தான் வேணுமே. இல்லை, இந்த மல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம், பணம் ரெடி பண்ணி புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகலாம். கம்பெனி ஆரம்பித்தா கண்டிப்பாக அது நம்ம பிஸ்னஸுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து முடியும். நாம் என்ன எதிர்பார்த்தோம், விஜய்க்கு சொத்தெல்லாம் பிடிக்கிட்டோம்னா அந்த மல்லி விஜய் விட்டுட்டு ஓடிடுவா, அப்புறம் விஜயை கூப்பிட்டு உன்னை கிளம்பி வச்சுட்டு சொத்தெல்லாம் அவன்கிட்டே கொடுக்கலான்னு நாம் முடிவு பண்ணியிருந்தோமா? ஆமாம் ராஜிமா. ஆனால் அந்த மல்லி அவனை அங்கேயே வச்சு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க வச்சு அது மூலிமா பெரிய ஆளாக்க போகிறேன்னு சபதம் போட்டிருக்கா. அதுதான் இந்த நாகை கூப்பிட்டு விஜய் என்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறான், அதுக்கு என்ன ஃபைல்ஸ் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாகு மூலிமா அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அது மூலிமா அந்த விஜயை ஒழிச்சு கட்டலாம். அதுக்கு தான் அந்த நாகுவை பயன்படுத்த போகிறேன் இப்போது அப்படின்னு சொல்ல, ரஞ்சி ஒன்று சூப்பர் ராஜிமா, நீங்கள் வேறு லெவலில் பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு மாதிரி தான், ஆனால் அது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு ரஞ்சி சொல்கிறாங்க. இது ரெண்டு பேரும் பேசுகிறத நம்ம நாகு வெளியே நின்று காலை வாங்கிறாங்க. அடி பாவீங்களா, காசுக்காக கட்டின புருஷனை கொல்லுவேன் நான்? அவ்வளோ பெரிய மோசமான வழி நான்? ஏன் மூலியமாகவே மல்லியும் விஜயவும் ஒழிச்சுக்கிட்டு போகிறீங்களா? உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நாகு உள்ளே வராங்க. உள்ளே வரும் நாகு பார்த்து ராஜி, ஏய் ரஞ்சி போய் நாகுக்கு டீ போட்டு எடுத்துகிற போ அப்படின்னு சொல்கிறாங்க. போய் டீ கொண்டு தராங்க. டீ குடிக்கிற மாதிரி குடிக்கிற நாகு டீ லைட்டாக சேரில் ஊற்றிக்கிறாங்க. ஐயோ என்ன நாகு சேரில் ஊற்றிட்ட, சரி போ மேலே போயிட்டு வாஷ்ரூம் இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு அங்கே என் புடவை இருக்கும், புது புடவையா, நல்ல புடவை எடுத்து கட்டிக்கப்போ அப்படின்னு சொல்ல, ரஞ்சி கூட போ ரஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நாகும் போயிட்டு வாஷ்ரூமில் வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணுவோம். ரஞ்சி ஒன்று இந்த பாரு இந்த பீரோல் திறக்கிறேன், இதில் இருக்கிற புடவை ஏதாவது ஒரு புடவை எடுத்துக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி பீரோல் திறந்து காட்டுறாங்க. அப்போ ரஞ்சிக்கு ஒரு ஃபோன் வருது. நாகு ஒரு புடவத்தை கட்டினா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி ஃபோன் பேச போயிடுறாங்க. நாகு புடவை எடுக்கிற கேப்பில் அந்த பீர் இந்த பத்திரத்தை எடுத்துடுறாங்க. பத்திரத்தை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் தான் நம்ம ராஜி எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க, விஜய் சைன் போடுறதில்ல. இதுதான் அந்த பத்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நாகு என்ன பண்ணுறாங்க, பத்திரம் எடுத்துக்கிட்டு சாரி மாற்றுறாங்க. மாற்றவும் ராஜி வந்ததுக்கப்புறமா ராஜிக்கிட்ட டீல் பேசுகிறாங்க. இங்கே பண்ண நாகு, நீ நேராக போயிட்டு பத்திரத்தை அவன் என்ன இது வச்சுருக்கான்னு பாரு, பத்திரம், அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வா, வந்து என்கிட்ட கொடுத்தனா உனக்கு 10 லட்சம் காசு தரேன், முதல் பேமெண்ட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் நான் சொல்கிறது செய்ய உனக்கு ஒவ்வொரு முறையும் 10 லட்சம் காசு தருவேன், சரியா? சரிங்க மேடம் அப்படின்னு நாகு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன நாகு ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புடவைலாம் புது புடவையாக இருக்கேன்னு மல்லி வந்து கேட்குறாங்க. என்னாச்சா நீ எங்கே போனீங்க? மார்க்கெட் போகிறேன்னு போனீங்க, போகும்போது வேறு புடவை கட்டியிருந்தீங்க, வரும்போது வேறு புடவை கட்டியிருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அண்ணி, இது உடம்புக்கு பிரச்சனையா அப்படின்னு மல்லி கேட்க, உடனே நாகு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வெளில போயிட்டீங்களா நீ? என்ன மல்லி, நான் பழைய மாதிரி இருப்பேன் நினச்சியா? இல்லை மல்லி, இங்கே பாரு, அப்படி உள்ளே போய் அந்த புடவையை மாற்றுற கேப்பில் அந்த பத்திரத்தை எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாகு காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது விஜய்க்கு மல்லிக்கு சந்தோஷம். அண்ணி என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை படித்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் கையெழுத்து போட்டால் அதே எம்டி பத்திரம் தான். அதில் விஜய் சொத்து எல்லாத்தையுமே மாற்றி எழுதியிருக்காங்க நம்ம ராஜி. இன்னும் அது பத்திரம் மட்டும் பண்ணலை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் லீவ் அப்படின்னால எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. அதை நம்ம நாகு எடுத்து வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே சந்தோஷமாக வர மல்லி விஜய் ரெண்டு பேரும் நேராக விஜய்க்கு தெரிஞ்ச ஒரு ஏசிபி கால் பண்ணி பேசுகிறாங்க. பேசி அவங்க வர வைக்கிறாங்க. வர வச்சு எல்லோரும் கிளம்பி அதே வீட்டுக்கே போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி என்னுடைய சொத்துலத்தையும் ஏமாற்றி எங்கள் அக்கா என்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் அதுக்கான ஆதாரம் இப்போ அவங்கள்ட்ட எதுவும் இல்லை, இருந்தாலும் என்னை வீட்டுக்குள்ள விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஏசிபி ஃப்ரெண்ட்டை சொல்கிறாரு. அவரும் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பி வராங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய்ட்டு இது மாதிரி இது விஜய் சாருடைய சொத்து, எதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு விஜய் சாரை பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜி, அதெல்லாம் பொய்யுங்க, என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் இவன், அதுக்காக சொத்தாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டான், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை போய் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஆதாரத்தை காணும். கீழே வந்து ஆதாரத்தை காணுமே, எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் மல்லி தான் பையிலேருந்து எடுத்து அந்த பத்திரத்தை கிழிக்கிறாங்க. அதை பார்க்க ராஜிக்கு சம கோவம். உடனே ராஜி போயிட்டு மல்லி கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாங்க. ஏன் மல்லி, ஏன்டி இப்படி பண்ண, ஏன் எப்படி அதை எடுத்து நீன்னு அப்படின்னு கேட்க, இன்ஸ்பெக்டர் ஒன்று, என்ன மேடம் நாங்கள் இருக்கும்போது அவங்க கழுத்தை பிடிச்சி நடிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு திமுறா? இங்கே பாருங்க மேடம், தேவையான பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்கு மரியாதை வீட்டு விட்டு வெளியே போயிடுங்க, அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிங்க அப்படின்னா நான் அப்புறம் உங்களுக்கு தூக்கி உள்ள வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, என்ன ராஜி, என்ன நீ மட்டும் சூழ்ச்சி பண்ணுவியா, நீ மட்டும் துரோகம் பண்ணுவியா? இங்கே பாராஜி, எங்களுக்கு சூழ்ச்சி பண்ண தெரியும், உனக்கு தெரிஞ்சால் உன் கூட இருந்த ஒரு ஆள் தான் எங்களுக்கு இப்போது இந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க, அது யாரும் நீயே கண்டுபிடிச்சிக்கோ, இதுக்கப்புறம் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் இதே மாதிரி ஒன்று ஒட்டு மொத்தமாக அடிக்கிற அடியில் நீ இந்த இடத்த விட்டு ஏன் இந்த நாட்டை விட்டு ஓட போகிற, நீ வேணா பார்த்துக்கோ அப்படின்னு மல்லி பேசுறது மட்டும் இல்லாமல் ராஜுவோட கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியவும் தள்ளுறாங்க.